ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். செம்ம மழை பெஞ்சுது, பரவாயில்ல, அந்த மழையும் போயிட்டு முருகர் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரங்க கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கேன். ஸோ காலையில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரன் போயிருக்கோம். பார்த்திங்கன்னா லைனில் வந்து நின்றுட்டோம், ரொம்ப லைனில் நின்றுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் போய் பின்னாடி நின்றுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அதுக்கப்புறம் செம்ம தரிசனம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகருக்கு பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வீட்டில் போய் சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். முருகருக்கு என்னென்ன வந்து செஞ்சோன்னா தயிர், வாழைப்பழம், பால் இதெல்லாமே வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே கற்றுக்கினேன். ஏன்னா வந்து நான் வந்து கிறிஸ்டியன், எனக்கு இதில் அவ்வளோ தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஹிந்து. ஸோ அதனால் நம்மளே ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நானே யூடியூப்பில் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா கற்றுக்கின்னு இருக்கேன். நீங்களும் அதேமாரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டாச்சு. முருகர் பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில்கிட்ட பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் அந்த இது பண்ணாங்க. பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மழையிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நம்மள மாதிரி எல்லோரும் முருகரை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, இது பயங்கர கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து விரதம் இருந்ததுனால லைட்டாக பசி எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, பொடி தோசை எல்லோரும் சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பணியாரம், பொடி தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.